பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஞானம் அவரிடத்திலிருந்து வந்தது. அவருடைய கிருபையினாலே நான் பிழைச்சிருக்கிறேன். அவருடைய நியாயத்தினாலே, நீதியினாலே எனக்கு எல்லா காரியமும் நல்ல காரியங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று எங்கு சென்றாலும் கர்த்தரை சாட்சியாக வைத்து மகிமைப்படுத்த நாம் அழைக்கின்றோம். அவர் நம்மீது பிரியமாயிருப்பார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஒரு கேள்விய இயல்பா எல்லாரும் கேட்கறது தான். உங்களுக்கு சாப்பிடுறதுல என்ன பிடிக்கும், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்கின்ற கேள்வி. நமக்கு நாம எப்படி கேட்கிறோமோ அது போல கடவுளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது கடவுள் இங்கே சொல்லுகிறதை பாருங்க. எரேமியா 9வது அதிகாரம் 23, 24. முதல்ல நான் 24வது வசனத்தை வாசிக்கின்றேன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுல பிரியமா இருக்கிறார்னா, கர்த்தர் தான் கிருபை, கர்த்தர் தான் நியாயத்தை செய்கிறாரு, கர்த்தர் தான் நீதியை நிலைநாட்டுகிறார் என்று அவரை உணர்ந்து நாம நிற்பதும் நிர்மூலமாகாததும் என்னுடைய தகுதியினால அல்ல, ஆனா அவருடைய கிருபையினாலே. எனக்கு நியாயம் கிடைச்சது என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்ல, அவருடைய நியாயத்தினாலே, நீதியினாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவனை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று அவரே சொல்றாருங்க. அப்போ 23வது வசனத்துல எதை குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பணக்காரன் நான் தான் செல்வந்தன் என்று சொல்லி என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாமல் இருக்க வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம் அந்த வசனத்தை. அதே போல ஞானம், கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். என்னுடைய ஞானத்தினாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன், ஸ்ட்ரென்த் என்னுடையது என்று சொல்லி அப்படி நின்றுட்டு நான் தான் பராக்கிரமசாலி என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவர் அதை பிரியமில்லாத காரியங்களாய் பார்க்கின்றார். அப்ப பிரியப்படுத்த வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஞானம் அவரிடத்திலிருந்து வந்தது. அவருடைய கிருபையினாலே நான் பிழைச்சிருக்கிறேன். அவருடைய நியாயத்தினாலே, நீதியினாலே எனக்கு எல்லா காரியமும் நல்ல காரியங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று எங்கு சென்றாலும் கர்த்தரை சாட்சியாக வைத்து மகிமைப்படுத்த நாம் அழைக்கின்றோம். அவர் நம்மீது பிரியமாயிருப்பார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய ஆண்டவரே, சுயத்தை நம்பி நாங்க வாழல, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்கே சென்றாலும் உம்மை மேன்மை பாராட்ட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.